இதுதான் நீலகிரி மாவட்டத்தில் அவலாஞ்சிங்கிறது ஒரு லேக்கு. இந்த லேக்கில் என்ன இருக்குது, எப்படி போட்டிங், அதே போல் மீன் இதெல்லாம் கிடைக்குமா, என்ன ஏதுன்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாமா? அவலாஞ்சி லேக்குக்கு போகிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ஒரு நீரோடை, இது சூப்பராக இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே வந்து உட்காந்துருக்கோம் பாருங்கள். லேக்கு அங்கே இருக்குங்க. இந்த பக்கமாக இப்படியே போய் நடந்து போகணும். செம்ம சூப்பராக இருக்குது. இதுபோல் செம்மையான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நாம் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோ பார்த்துடலாம். என்ன பார்க்குறீங்க? என்னப்பா பார்க்குறீங்க? குரல் வித்தையாதான். இந்த ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்குங்க. பெரிய ஹில்ஸ் பக்கத்தில். இந்த பக்கம் அவலாஞ்சி லேக். அங்கே தான் போக போகிறோம் நம்ம. இருங்க. அவலாஞ்சி ஹோட்டல். இட்லி, தோசை. தோசை தானே படிக்கணும். உத்தப்பம், மசாலா ரோஸ்ட். ஏதோ சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லோரும். என்ன பீஸு? ஓ, ரெண்டு பரோட்டா எக்கரி. எக் இருக்கு. உங்க பேர் என்ன? எக்கரி இருக்குல்ல. போயிட்டு வந்து எல்லாம் ரெடியா இருக்கும். எல்லாரும் வந்து கேட்டீங்களா? அவலாஞ்சி ஹோட்டலில் சாப்பிட்டாச்சுங்க. நான் என்ன சாப்பிட்டேன்? எக் பிரியாணி. இது என்ன சாப்பிடுது பாருங்க. ஓடாத. பைன் ஃபாரஸ்ட்டு சூப்பராக இருக்க. செம. கொடைக்கானல் போயிட்டதில்லை, இங்கேயே பார்த்துடலாம். தமிழ்நாடு வனத்துறை என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்கன்றதை படிச்சுக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், நீலகிரிஸ் ஃபாரஸ்ட் டிவிஷன். அனுமதியின்றி வனப்பகுதியில் நுழைவது தண்டனைக்குரிய குற்றம். தீ பற்ற வைக்காதீர்கள், பரவ விடாதீர்கள். எஸ், காடுகள் முக்கியம். இது பைன் ஃபாரஸ்ட். வாவ், செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய மரம் எப்பா. பைன் ஃபாரஸ்ட்டில் இவ்வளோ பெரிய மரத்தை நான் பார்த்ததில்ல. பிடிக்கவே முடியல. இவ்வளோ பெரிய மரம், செம்ம சைஸ். எவ்வளோ பெருசு பார்த்துட்டீங்கள்ல. பார்த்து இங்கே கிளாஸை உடச்சி போட்டு வச்சிருக்கீங்களா, அறிவு கட்டவங்களா? என்னால் குரங்கு பிடிங்கிட்டு போயிருப்போம். இங்கே பாருங்க, இந்த கிளாஸு காலில் குத்துனா என்ன ஆகும்? சே, குரங்குன்னா குரங்கு தான். கிளைமேட்லாம் சூப்பரு. இந்த வெயில் மட்டும் பிரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணால் போதும். பாருங்க, வெளியே சுத்த போகும்போது கரெக்டாக வெயில் அடிக்கும். இன்ன வரைக்கும் கம்மியாக இருக்கு. இப்போ டைம் வந்து கிட்டத்தட்ட 4, ஆமாம் 3:45 ஆச்சு. சூப்பராக இருக்கும் இதெல்லாம் வீடியோவில் பார்த்தா. அருமையாக இருக்கும். இந்த காய் கிடக்கான்னு பாருங்களேன். இந்த கிடக்குங்க பைன் ஃபாரஸ்டோட காய். சரி, இது இந்த சவுக்கு மரம் தானே இது? அதுலேயே பெருசு. பைன் ஃபாரஸ்ட். அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்காதுங்க. இங்கே எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒன்றும் சேறு தண்ணியெல்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறீங்க?
அதாங்க அவலாஞ்சி லேக். சூப்பராக இருக்குது பார்க்கவே. பைன் ஃபாரஸ்ட் இவ்வளோ பெரிய மரம் எங்கேயும் பார்க்க முடியாது, கொடைக்கானலாம் இல்லை. நம்ம மக்களும் கேரளா மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க ஏதோ கொஞ்சம். சூப்பராக இருக்குல்ல? ஆமாம், பைன் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்போவுமே கொஞ்சம் ஜில்லு அதிகமாக இருக்கும். இல்லை, இது ஊட்டியோட சராசரி உயரம்தான். எப்படி பார்த்தாலும் ஒரு 6000 அடி வருமா? ஆமாம், 5000 அந்த ரேஞ்ச் இருக்கும். இல்லைன்னா இந்த கிளைமேட் கிடைக்காது. சூப்பராக இருக்குங்க. கொஞ்ச நேரம் நிழல்ல உட்காந்துருக்கும். அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா அப்படி கீழே இறங்கி போய் ஆமாம், அதுக்குள்ளே வெயில் குறையுதான்னு பார்ப்போம். உட்காரத்துக்கு உண்மையாகவே மரக்கட்டை போட்டிருக்காங்க. ஆமாம், சூப்பர், அருமையாக இருக்கு. ஏய், நடந்து போகலாம்ல, எது வரைக்கும் போகலான்னு தெரியல. நடந்து போயிட்டே இருக்காங்க. தண்ணி இருக்கிற வரைக்கும் போகலாம், அவ்வளோதான். தண்ணி இருக்கிற வரைக்கும்னா அது 7 கிலோமீட்டருக்கு இருக்கு. என்னமோ செடி வளர்த்துட்டு இருக்காங்க, மரம். ஃபாரஸ்டில் அதுலேயும் பார்ப்போம் என்ன செடி இருக்குன்ட்டு. ஏதோ வச்சுருக்காங்க. இது என்னங்க அது இப்படி இருக்கு, முள்ளு முள்ளா? அப்பா, தொடுறதுக்கே இதாக இருக்குங்க. இந்த செடியை பாருங்களேன். அங்கே போகிறோம், போகலாமா? வெயிட். இந்த இடம் ஃபுல்லாகவே ஒரு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். இந்த இடம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற இடம் எல்லாமே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். சும்மா சுற்றி பாருங்கள். இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா தனியாக டிக்கெட் எடுக்கணும், ஒருத்தருக்கு 20 ரூபாய். இது ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுன்றதுனால காலையில் 9:30க்கு மேலே ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் அலௌடு. ஓகேங்களா? ஏன்னா இங்கே வந்து சிறுத்தை, புலி, காட்டு மாடு கூட நான் பார்த்தேன் வர்ற வழியில். ஒன்று நின்றுச்சு பார்த்தீங்களா வர்ற வழியில், பெருசா, செம்ம பெருசு. அதையும் நான் தனியாக வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஸ்ரீராம் அப்படி பேசுறது. சரி வாங்க, நான் இங்கே நிற்கிறேன். அங்கங்கே போயிட்டு வந்துட்டுருக்காங்க. ப்ரோ, வீடியோ ஆன்லேயே தான் இருக்குது. வீடியோ ஆன்லேயே தான் ப்ரோ இருக்குது. உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்குது. எல்லாம் ஜாலியாக தான் இருக்கும், ஒன்றும் பயம் இல்லை. இறங்கக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு கயிறு கட்டி இருக்கு. நிற்கிறாங்களா அந்த பக்கம் போயா? ஆமாம், ஆமாம், சரி போவோம். இந்த வரேன். இந்த வியூ பாருங்க, செம்ம சூப்பருங்க, செம்ம சூப்பர். இந்த பாறை நடுவில் இருக்கு தனியாக, அங்கே இருக்கு ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது, அங்கே போகலாம். சேரு பார்த்து வாங்க. கொண்டருங்கியே இது இது எங்க காட்டுக்குள்ள போகுது? இது என்ன மரம்?
மழை பெய்யும் போல் ஆரஞ்சு அலர்ட் வேற விட்டுருக்காங்க. நான் சாதாரண ஷூவை போட்டு வந்துடுவோன்னு நினச்சேன். அதை போட்டு வந்திருந்தா ஃபீல் பண்ணியிருப்பேன். மெயினாக ஓதிமலை ஏறுறதுக்காக தான் இந்த ஷூவை போட்டு வந்தேன். ஏய் செம்ம வியூங்க மிஸ்ட்டு, சூப்பராக இருக்கு. அப்பா அப்படியே இருக்கலாம். நான் அங்கே போகணுமே கொஞ்சம் தூரம். எங்கே போகிறீங்க? போகலாம், இப்படியே போகலாம். தண்ணியை தொட்டு பார்க்கணும்ல, தொட்ட முடியாதா? ஏய் இங்கே என்ன பண்ணுறீங்க? காட்டுக்குள்ளே வாட்டர் ஃபால்ஸு. வாவ், ஓ குரலி வித்தையா? ஏன் செம்மையாக இருக்கு. தண்ணியோட சவுண்டு சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு ப்ரோ. இறங்க இறங்க. ஏன் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஏன் அங்கே பாருங்க தண்ணியில் உட்காந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. இறங்கலையா? அங்கே பாருங்க ஒருத்தர் எங்கே உட்காந்து வாட்ஸ்அப் ஏதோ பார்த்துட்டு இருக்காரு. அங்கே இருக்கு. யார் கிளாஸ் இறங்கி போகிறவங்களுக்கு தான் முடியுமா? வரலையா நீங்க? வரலையா? ஏய் காலத்துக்கு மேலே வை. அப்பா ஃபேண்டெல்லாம் டைட்டாக போடுவோம்லங்க, மடக்க முடியாது காலை. அடுத்து இந்த காலத்துக்கு வை. எப்படியெல்லாம் போகிறோம் பாருங்க. செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. குளியல போட்டுருவோமா? குளியல போட்டுடலாமா? என்ன நடக்குது? ஜில்லுன்னு இருக்கா? சூப்பரு. ப்ரோ வழுக்க போகுது. செம்ம கிளீனாக இருக்குங்க தண்ணி. அப்பா செம்ம ஃப்ரெஷ் வாட்ரு.
அவலாஞ்சி இந்த இடம்லாம் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. செம்ம ஜில்லுன்னு இருக்குது தண்ணி, குளியல் போட்டலாம். இந்த பாறையில் எப்படி போய் உட்கார்றது? போலாமா? ரெண்டு பேரும் வராமல் அங்கே கதை ஏதோ கதை ஓடுது. அங்கே நிற்கிறாங்க பாருங்க. அவலாஞ்சி இந்த இடமெல்லாம் வந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. செம்ம சூப்பராக இருக்குது. குளியல் போடலாங்க இங்கே. இது போல் இயற்கையான இடத்துல ரசிக்கிறது, இயற்கையை நேசிக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அதை விட இம்பார்ட்டன் இந்த இடத்துல சேஃபாக நாம் ரிட்டர்ன் ஆகுறது. ஏன்னா வழுக்கும், தொடர்ந்து தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால ஃபுல்லாக பாசி பிடிச்சி போயிருக்கோம். இதிலெல்லாம் இறங்குறது வந்து ரொம்ப ரொம்ப கவனம். ஆமாம், திடீர்னு இதில் தண்ணி கூட நிறையா வரலாம், ரொம்ப கவனம். குட்டீஸ் எல்லாம் வந்து விளையாடுறதுன்றதெல்லாம் கொஞ்சம் டேஞ்சர் தான், கொஞ்சம் இல்லை ரொம்பவே. ஏன் அப்படின்னா இதில் வலிக்கிக்கிட்டு கீழே விழுந்தா கல் மேலே விழணும், மண்டை அடிப்படும், கை கால் அடிப்படும், அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் இதில் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனமாக வரணும். சரிங்க, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க. செம்மையாக சூப்பரான லொக்கேஷன் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வீடியோவில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போட்டுவிட்ருங்க. சுற்றுலா இயற்கை இதெல்லாம் பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்து ஒரு இன்னும் சூப்பரான வீடியோ இருக்குங்க ஊட்டியில், அந்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். ப்ரோ பார்த்து வழுக்கும். ஓகேங்க, அவலாஞ்சி பாய். அங்கே மீன் இருக்குது, போய் பிடிங்க. கடைசியில் பாம்பு வரும். வெற்றி வீரர் சூப்பர் அட்வென்ச்சர் பண்ணிட்டு வந்துட்டார். அதுக்கு மேலே உள்ளே போனால் ஷூவெல்லாம் நனைஞ்சிடும். தண்ணி செம்ம சில்லுன்னு இருக்கு. கிறிஸ்டல் கிளியர் சொல்கிறாங்களே, அதுதான். குளிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். சரி, இதெல்லாம் ஆமாம். சரி, ஓகே. இது என்ன நாய் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கு? இல்லை, அவன் கூட்டு வந்துருக்கான். ஹோம் டாக். அடுத்து ஏதோ கோத்தகிரி போகிற வழியில் எங்கேயோ கொஞ்சம் ஒன்று இருக்குது, நம்ம பார்த்துட்டு அப்படியே கோத்தகிரி போய் இறங்குறாங்களாமே. அதுக்கப்புறம் எடுத்தாங்கன்னா கோத்தகிரி நிற்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், நம்ம மட்டும் கட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான். இதுவும் ஒரு அட்வென்ச்சர் தான். உருளை அது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எங்கள் ஊரில் எங்கள் வீடு இருக்கிற ஏரியா கொஞ்சம் பரவாயில்லையே இருக்குது. ஆமாம். அடுப்பு
எவ்வளோ? 40 கிலோமீட்டர். ஆ, 1 hour நல்லா இருக்கு, பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு. பார்த்துட்டு வாங்க. வீடியோ ஓடிக்கிட்டே தான் இருக்கு. ஓ சூப்பர் சார். இன்னைக்கு ஒரு 9 மணிக்கு இந்த வீடியோ போட்டுடலாம். போட்டு லிங்க்கை குரூப்பில் போட்டு விட்றேன். நீங்கள் தானா? நான் வேற யாரோ ஃபாரினர்ஸ் வந்து படுத்துருக்காங்களோ. சூப்பர். இது என்ன ஆரஞ்சு மிட்டாயா புளிப்பு மிட்டாயா? இதுக்கு பேர் என்ன ஒரிஜினலா? ரெண்டும் சொல்லலாம். ஆரஞ்சு மிட்டாயும் புளிப்பாக இருக்கும். சரி, எது கரெக்டுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். சாக்லேட் உள்ளே போயிடுச்சு, அதனால பேச்செல்லாம் லைட்டாக டங்கெல்லாம் ஸ்லிப் ஆகும். டங்கு தடங்க அது ஏதோ ஒன்று ஸ்லிப் ஆகும். ஆரஞ்சு மிட்டாய் கொஞ்சம் ஒரு மாதிரி வாய் கசந்து தானே போட்டால் நல்லாயிருக்கும். ஆமாம். இந்த இடத்துல ஒரு வார்னிங். தமிழ்நாடு ஃபாரஸ்ட், அது ஃபாரஸ்ட்டுன்னு தான் படிக்கணும். கேரளாவில் ஃபாரஸ்ட், ஏன்னா இது கேரளா பார்டர் தான். டோன்ட் கிராஸ் பியாண்ட் திஸ் லிமிட். அவ்வளோதான், அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. எனக்கு படிக்க தெரில. இந்த எல்லையை தாண்டக்கூடாது. மீறினால் அப்படின்னு போட்டுருக்கு. அவ்வளோதான். போகிறது டேஞ்சர் தானே. யாராவது எங்கேயாவது இருந்து பார்த்துட்டு புலி இருக்குங்கிற சொல்கிறாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குது. சிறுத்தை இருக்குன்றாங்க. இந்த கயிறு கட்டி இருக்கிற வரைக்கும் தான் லிமிட்டு. சூப்பர். இதுதான் எல்லை கோடு. பாகிஸ்தான் பார்டரை கூட நீங்கள் தாண்டலாம், இந்த பார்டரை தாண்டக்கூடாது. ஆமாம், இந்தா தெரியுதா? தாண்டக்கூடாது. எல்லோரும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க. ஏன்னா டைம் ஆச்சு, கிட்டத்தட்ட 4:30 ஆச்சு. இதுக்கு மேலே இங்கே இருக்கிறது டேஞ்சர். ஏன்னா இந்த இடத்துக்கும் ஊட்டிக்குமே கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டருக்கு மேலே. ஆமாம், 30 கிலோமீட்டர் அப்படின்னா 1 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது ஏதோ பிளாட் பண்ணி வந்த மாதிரியே இருக்கு இடையில. வாங்க. சரியான தூக்கம் போல. நல்லா பீஸ்ஃபுல்லா இருந்தது. ஆமா, அந்த ஏரியா நல்லா ஈவினிங் டைம் இன்னும் கொஞ்சம் நல்லா. ஆமாம், 4 மணிக்கு கோயம்புத்தூர்ல இருக்கதா பிளான் போட்டிருந்தீங்க. ஓ, அதுக்கு ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 6 மணியா? கோத்தகிரிக்கு முன்ன ஒரு இடம் என்ன சொன்னீங்க? என்னது இது அரவேணும். டீ பிரேக். இப்போ இங்கேருந்து கோத்தகிரிக்கு ஸ்ட்ரெயிட் ரூட் இருக்கா? ஊட்டி போய் தான் வரணுமா? போய் தான் போகிறோம். இல்ல ஊட்டி போகாமயே இன்னொரு ரூட் இருக்கு. அது ரொம்ப கன்ஜஸ்டடா இருக்கு. நான் போயிருக்கேன். ஊட்டி போகணும்னா சிட்டிக்குள்ளே போய் தான் போகணுமா? இப்போ க்ரௌடு தான். இல்லைங்க, அந்த அளவுக்கு நம்ம பார்க்க மாட்டோம் சார். இன்னைக்கு க்ரௌடு இல்ல. இன்னைக்கு மேல பெருசா க்ரௌடு இல்ல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அதை பற்றி பிரச்சனை இல்லை. அதுமே அதெல்லாம் பார்த்தா போக முடியாது. இங்கேயும் இன்னொரு ரோடுனா மாத்திக்கோங்க. அது அந்த எல்லாம் ரோடு ஜாயின் பண்ற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. எனக்கு வேற 6 மணி மேக்ஸிமம் 8:30 மணி 9 இல்ல ஜி. இதுல வேற ட்ரீ லைட் வேற இல்ல.
போடும்போது இதெல்லாம் மென்ஷன் பண்ணி போடணும். இது ஒரு தனி பாயிண்டாவே போட்டுருங்க, டார்ச் லைட் கொட்டுரு சொல்லி. ஃப்ரீ எல்இடிஸ் லைட் அடிஷனல் லைட்ஸ் இருக்கும். நேற்று வந்து எனக்கு தெரியல, தம்பி ஃபோன் பண்ணி ஆனால் வண்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லி வீட்டில் வந்து வண்டி எடுத்துட்டு போனேன். அவன் வண்டி நிறுத்திட்டு போயிட்டான். நானும் சரி நீங்கள் 6 ஃபுல்லாக வந்துடுவீங்கன்னு இதை எடுத்துட்டு வந்துட்டேன். லைட் இது மின்னி போச்சு. நல்லா இருக்கும் எல்லாம் பெருசாக இருக்காருங்க. நமக்கு அப்படி ஃபுல்லாக அந்த எல்இடிஸில் பழகி எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஃப்ளாகில் பழகிடுச்சு. எல்லாருக்கும் அதே கதை தான். நீங்கள் சொல்கிறீங்க, நாங்கள் சொல்லலை. 30 கிராஸ் ஆயிடுச்சுன்னா எங்க இருக்கீங்க? நான் அப்புறம் 90 இது வந்து ஏ இங்கே என்ன கச்சேரி ஆரம்பிச்சிருக்கீங்களா எல்லாரும்? ஒன்று தொங்குது, ஒன்று ஏறுது. ஏய் என்ன நடக்குது? மலமாடுகளா? இங்கே வர இது என்ன பண்ணுற? தொங்கு பிடிச்சிக்கிட்டு ஏறு ஏறு ஏறு. சரி இங்கே இருக்குங்க. பாருங்க நீங்க என்ன இல்லை நீங்கள் ஆமாம் சார் கவர் பண்ணுங்க சார். அப்போ இதை வச்சு ஒரு ரீல்ஸ் கம்பி கும்பா கும்ப கம்பி இதை வச்சு ஒரு ரீல்ஸ் பண்ணிடலாம். பண்ணிடலாமா தவிர இப்போ உள்ள ஓடுற மாதிரி இருக்கு எனக்கு. நெத்தியில் அப்படி செம்ம க்ரௌடு வந்து பார்த்தா அட்டைப்பூச்சி இத்தினூண்டு. எடுங்க, போங்க, எடுங்க. அட்டை கிடச்சி நானே ஒன்றும் சொல்லலை. இங்கே பாருங்க, ஒரு 1.5 சென்டிமீட்டர் இருக்குமா? அதையும் அப்படி காமிச்சு அது தண்ணி பிளட் குடிச்சாதான் அது பெருசாகும். சரி யாராவது கொஞ்சம் டொனேட் பண்ணுங்க. பிளட்டா பெருசா நானே பண்ணிக்கிறேன். பெருசாகட்டும். வேறு என்ன வேலை விட்டு வச்சிருக்கீங்க? எனக்கு எடுக்கவே இல்லை. எங்கே இருப்பீங்க? போகிறோம், நம்ம அவங்க பேசியிருப்பாங்க. கொஞ்சம் நவருங்க போகிறேன். இந்த க்ளவுஸ் வர்றது அட்டைப்பூச்சி இந்த பாருங்க ஃபோனில். சூப்பர். பிளட் குடிச்சா யாராவது 2 பேர்ல டொனேட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பெருசாகும். அவ்வளோ அது குடிக்கிற அளவுக்கு சீரியஸ்லி. சரி ஓகே. ஆனா ஏ பிளட் குரூப் அவங்களுக்கு மேட்ச் ஆகுமோ தெரியும் இல்ல. பரவாயில்ல, இல்லைன்னா அது வாமிட் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வீடியோ எல்லாமே லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கு, எதுவும் கட்டு கிடையாது. லைவா? ஆமாம், ஆமா. லைவ்னா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. இல்ல வீடியோ அப்படியே வாங்க, சும்மா ஏதாவது கதை பேசிட்டு போறோம். எல்லாரும் மூஞ்சி கவர் ஆகிட்ட மாதிரி திடீர்னு க்ரௌட் ஆகுறத பார்த்தா ஷாக் ஆகுது. காட்டுக்குள்ள என்ன இருக்கு தெரியும். இதுவும் கூடவே வருது பாருங்க. இதை கூப்பிட்டீங்களா? இப்போ இதை கூப்பிட்டீங்களா? இந்த வந்துட்டு இருக்கு. காய் இந்த காய் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாமா? வீட்டில் கொண்டு வச்சுக்கலாம் ஒரு ஞாபகமா. நிறைய கிடக்குங்க கொத்து கொத்தா. எவ்வளோ பொறிக்கிட்டேன் பாருங்க. ஏய் சரி ஓகேங்க, மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போட்டு விட்ருங்க. போகிற நேரத்தில் பாக்ஸிங்கா போடு 2 பேரும். பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணுறியா? என்ன பண்ணுற? போடு. குரங்குன்னா குரங்கு தான் ஐயாலாம். இந்த கிடக்குங்க பெரிய கை. இந்த கொத்து கொத்தாவெல்லாம் கிடக்கு. இதை போட்டுட்டு பெருசு எடுத்தாச்சு. இதுபோல் செம்மையான வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. உடனே நீங்கள் பார்த்துடலாம். அப்படியே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்ஸ் போட்டுருங்க. தேங்க்யூ.